அர்ஜென்ட்டா கொடுங்க பிரதர், அர்ஜென்ட். நீங்க பாயிண்ட் கொடுங்க, பேசலாம் பிரதர். கொடுங்க, நான் அடிச்சு தூக்குறேன் பிரதர். சூசைட் பண்ணது நிஜம் தானாங்க பிரதர்? பிரதர் அருமையா இருக்கு. பிரதர் ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு 2 வார்த்தை போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே பிரதர். அப்படியே போட்டலாம், அப்படியே அதே லைன் அப்படியே டைப். ஆனா வாட்ஸ்அப் கால் வந்துட்டோம்னா வாட்ஸ்அப் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஓப்பன் காலே பேசலாம், சொல்லுங்க பிரதர். வந்து பிஜேபி வந்து பிரிஞ்சு பார்ட்டியா வச்சிருப்பானுங்க. அர்ஜென்ட்டா கொடுங்க பிரதர், அர்ஜென்ட். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்த உடனே நான் கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான், இது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த மாநில வழக்கறிஞர் பிரிவில் இருக்க அண்ணா வந்து உதவியாக சொன்னது ஒரே விஷயம் தான், இது நம்ம கம்ப்ளைண்டா கொண்டு போவோம் அப்படின்னு. இவங்களும் அதை ஒரு சேர சொன்னாங்க, 2 பேரும் கம்ப்ளைண்டா கொண்டு போவோம். யாருக்கு கம்ப்ளைண்ட் அடிக்கலாம்னும் போது டிஜிபிக்கு, ஹோம் செக்ரட்டரிக்கு, ஸ்டேட் உமன்ஸ் கமிஷனுக்கு. இது ஒரு புது வகையான டிஜிட்டல் கிரைம், சைபர் கிரைம் ஒன்னு உருவாயிருக்கு, சைபர் பிளாஷிங் கிட்டத்தட்ட இது பேர் வந்து. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவர் இப்போ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணியே இருக்காங்கன்னு வச்சு போனா, அவங்க ஏதோ ஒரு வீடியோ கால் வருதுன்னு ஓப்பன் பண்றாங்க, ஏதோ வேற ஏதோ குழந்தை பொம்மை போட்டு வருது, ஓப்பன் பண்ணி அந்த சைட்ல ஒருத்தர் நியூடா ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு வச்சிருந்தானா, இந்த ஓரத்துல இருக்க ஸ்கிரீன்ல அந்த பெண்மணியோட முகமும் இங்க அவன் நியூடா இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவன் ஸ்கிரீன் ரெக்கார்டர் வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணலாம், பல்வேறு விஷயங்கள் பண்ணலாம். இந்த பல்வேறு விஷயங்கள் அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவனுங்களை தான் நம்ம கண்டிக்கணும். இப்போ ஒரு படம் வந்து ரொம்ப மலினமான படம், பெண்கள் நீங்க எடுக்காதீங்கன்னும் போது இதுக்கு ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரணும்னு அந்த படம் இருந்தா நான் கண்டிப்பா பாராட்டுவேன். அந்த படம் எடுத்தவரோட ஆடியோ எல்லாம் இருக்கு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு நான் காட்டுறேன், அவர் அந்த படத்துக்கு நேர்மானவர்னு நான் காட்டுறேன். இப்ப காட்டுறோம், 2 பேரும் காட்டுறோம். இந்த விஷயத்த வந்து நான் சொல்லணும்னா வந்து அந்த ஆண்களை தண்டிக்கணும். அந்த மாதிரி பண்றவங்க, அது ஆணா இருக்கலாம், பெண் ஆணுக்கு அந்த மாதிரி ட்ராப் பண்றதா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பால் சமத்துவம், அந்த பாலின சமத்துவம் பாலின பேதம் இல்லாமல் அவர்களை வந்து நம்ம தண்டிக்கணும். அது ஆண் பண்ணாலும் சரி, பெண் பண்ணாலும் சரி, தப்புதான் அப்படின்றதுக்காக ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க வந்து இதை குறிப்பா காமிச்சு கேட்ராகன் அவர் பேரை போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு போட்டு அந்த கம்ப்ளைண்ட் அமைச்சோம் ஸ்டேட் உமன்ஸ் கமிஷன்ல. அந்த கம்ப்ளைண்ட் வந்து டிராஃப்ட் பண்ணது வந்து அந்த அண்ணாவும் நானும் தான், இவங்க 2 பேரும் தான் அதை டிராஃப்ட் பண்ணாங்க. அவங்க வழக்கறிஞர் ஆபீஸ்ல தான் அதை டிராஃப்ட் பண்ணாங்க. டிராஃப்ட் பண்ணிட்டு அதை எடுத்து நாங்க வந்து கம்ப்ளைண்டா அனுப்பின உடனே ஸ்டேட் உமன்ஸ் கமிஷன்ல கூப்பிட்டாங்க. நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அமைச்சிருக்கோம். அதை பத்தி இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல.
இது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அந்த காலகட்டம். இது போன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் முடிஞ்ச உடனே ஒரு மாசம் 2 மாசத்துக்கு உள்ள வந்து நாங்க சைபர் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறோம். இப்ப என்ன பத்தி வந்த தவறான செய்தி, ரொம்ப கொச்சையா வந்து தினம் தினம் வதந்திகள் கிளப்பிட்டு, மதன் என்ன ஆனார் தெரியுமா, அதானார் தெரியுமா, அது இல்லாம வார் ரூமோட ஒரு கிளைகளா தான் இருந்தது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். புனித தோமையார் மலையில இருந்து இருக்க ஒரு அதிகாரி, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்க சைபர் அதிகாரி வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. நாங்க சொன்ன உடனே சில இதெல்லாம் எடுத்து விட்டாங்க, சில இதெல்லாம் அவங்க எடுத்து விடல. இன்னுமே இருக்கு என்ன பத்தி புரளிகள். இன்னும் முன்னணி சேனல்கள் மேல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த முன்னணி சேனல் அந்த செய்தி போட்டவரோட வீடியோ இருக்காமா, ஒருத்தனை வீட்டுல அந்த டைம்ல என்ன தொட்டம் எல்லாரும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அதை மறுபடியும் சொல்றேன், நாங்க 2 பேரும் தான் எடுத்தோம். மறுபடியும் சொல்றேன், ஒருவன் தப்பிக்க முடியாது. ஸோ எல்லாம் இந்த ட்ரெஸ் இதை போட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள மொத்தமா ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மலின செய்திகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்டாக கொடுத்தோம். கம்ப்ளைண்டாக கொடுத்த உடனே அவங்க வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதோட அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு நடுவில் நான் காவல்துறைக்கு ஒரே ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ வெளியான அந்த 3 வாரமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட பலர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி, பத்திரமா இருக்கீங்களா, சேஃப்டியா இருக்கீங்களா, எர்லி மார்னிங்ஸ் எங்கேயும் போகாதீங்க, நைட்ல எங்கேயும் சுத்தாதீங்க, கவனமா இருங்க, எங்க இருந்தாலும் நீங்க கவனமா இருங்க அப்படின்னும் போது வெண்பாக்கு தாயனோ நானும் வந்து 2 பேருமே நாங்கள் கவனமா இருக்கோங்க அப்படின்றதுக்கு நான் இப்போ தமிழக காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேபி இது கர்நாடகாவா இருந்தா நான் கொல்லப்பட்டிருக்கலாம், அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம். நாங்க 2 பேருமே இன்னைக்கு உயிரோட வந்திருப்போமான்னு தெரியாது. அவங்க ஆள்ற மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஃபேக்டா பேச வேண்டிய காலகட்டம். அதனால வந்து அதை நான் கடந்து போகும்போது இந்த வழக்கறிஞர் அண்ணா கிட்ட வந்து நான் சொன்னேன், நம்ம வீடியோ நான் மறுபடியும் போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து, KT ராகவனுக்கு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அந்த வீடியோல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் வீட்டுல அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க, இப்ப ஏன் மறுபடியும் சூடா போடுறீங்க, 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்க வீட்லயும் சொன்னாங்க, அவங்க வீட்லயும் சொன்னாங்க. சோ அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் இங்க இருந்தேன், சென்னையில இருந்தேன். அடிக்கடி அந்த வழக்கறிஞர் நான் பார்ப்பேன், வருவேன். அது மோஸ்ட்லி பிஜேபி காரங்க இருக்கும்போது அந்த பக்கம் போக மாட்டேன். இவங்களும் இங்க இருந்தாங்கன்னா, சென்னையில இருந்தாங்கன்னா வருவாங்க, திருநெல்வேலி கிளம்பிடுவாங்க, இல்ல அவங்க உறவினர் வீடு ராஜபாளையத்துல இருக்கு, அங்க கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல தூத்துக்குடியில இருந்து வெண்பா என்ன வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா தூத்துக்குடியில அவங்க உறவினர் வீட்டுல இருக்காங்க, மிக நெருங்கிய அவங்களோட உறவினர்கள் இருக்காங்க. அப்போ நான் அங்க போறேன், அவங்க அழைச்ச உடனே சரி போறேன். போகும்போது நான் கேட்கறேன், எதுக்குங்க நான் இப்ப வர்றது எதுக்குங்கன்னும் போது, இல்லங்க வாங்க, இவங்க வேற மாதிரி ரிசீவ் பண்றாங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றாங்க, விஷயம் பிளஸ் வாங்க, இந்த நபர்கள்லாம் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அவங்க ரொம்ப நாளா எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க ஊருக்கு வாங்க. எனக்கு அவங்க ஊரு அவங்க இடங்கள்லாம் நான் போனது கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கமே தவிர இந்த மாதிரி அவங்க உறவினர்கள் அவங்களோட அந்த ஒரு சமூக ஆட்கள்லாம் நான் சந்திச்சது கிடையாது. ஸோ அங்க போன உடனே அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா வந்து, இது எங்கன்னா சேனல்ல பேசுறீங்களா, எங்க சார்ந்தே நிறைய சேனல், சேட்டலைட் சேனல் இருக்கு, இது இருக்கு, நாங்க சொல்லி ஒரு ரெஃபர் பண்றோம், நீங்க இந்த விஷயத்த போய் ஒரு பேட்டியா கொடுங்க 2 பேரும் சொல்லும்போது நாங்க என்ன சொன்னோம்னா, இல்லங்க இது இன்னொரு சேனல்ல போய் பேட்டி கொடுத்து அவங்க அதை சென்சார் பண்ணி அண்ணாமலையோட அழுத்தத்துக்கு உள்ளாகி எதுக்கு தேவையில்லாம நாங்களே ஆரம்பிக்கலான் இருக்கோம் அப்படின்னும் போது நாங்க பொருள் உதவி பண்றோம்னு சொல்லி முன் வந்தாங்க. அவங்க நிறைய பேர் வந்து முன் வந்தாங்க. முன் வரும்போது நானா சொன்னேன், அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையா, நான் சென்னை போறேன், சென்னை போயிட்டு என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி பேச போறோம், ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிளானிங்கே இல்லாம ஒரு விஷயமும் பண்ணி இந்த வாட்டி ஆரம்பிச்சா கரெக்டா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பிச்ச இந்த சேனலை வந்து அப்பதான் நாங்க வந்து யோசிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போனோம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் சென்னை வரேன். பிப்ரவரி மாசம் என் குலதெய்வ கோயில் ஒரு திருவிழாக்காக வரேன். அப்போ வந்துட்டு இங்க வரும்போது இவங்களும் இங்க வந்துடுறாங்க. வந்துட்டும் போது நாங்க வந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வழக்கறிஞர் அண்ணன், அந்த கட்சியின் வழக்கறிஞர் அண்ணன் வந்து எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைக்கிறார், 2 பேரையும் கிளம்பி வாங்க, முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும்ன்றாங்க, விருப்பப்படுறாங்க. அதுல வந்து ஒரு பெண் வழக்கறிஞரும் அங்க இருந்தாங்க. அவங்க பெண் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் எப்பவுமே அண்ணனோட அலுவலகத்துல அவர் அதிகமா பெண்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா உண்மையிலே வந்து ப்ரோக்ரஸிவான மனுஷன். சோ அந்த நேரம் வரைக்கும் நான் வந்து அவரை பார்த்த விதம் அப்படின்றது வந்து இப்பயும் நான் அப்படிதான் பாக்குறேன், அப்பயும் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் இருக்கலாம், அது பின்னால சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அங்க போறோம், நாங்க 2 பேரும் கிளம்பி அங்க போறோம். போகும்போது அங்க வேற சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்கள நாங்க கிளைண்டா இருக்கும்போது அங்க அண்ணனை பார்க்க கிளைண்டா போகும்போது பார்த்திருக்கோம். பார்க்கும்போது பேச்சுகள் போயிட்டு இருந்தது, உணவுகள் பரிமாறப்பட்டது, நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த சமயத்துலதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதுவும் என்ன அப்படின்னா, குறிப்பிட்டு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துச்சு. அதுதான் வந்து இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து எப்படி சொல்றது, கண்ணை திறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு அது வரைக்கும் பாஜக இவங்க நல்லவங்க இருக்காங்களே அப்படின்னு, பாஜகவிலும் நல்லவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு இதுல இருந்துட்டு இருந்தோம். சோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்ணை திறந்த மூமெண்ட், ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட். என்னன்னா அங்க இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து சொல்றாரு,
எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, நீ இல்ல எங்கேயாவது நான் வந்த உடனே எப்பயும் போல நான் சொன்னேன், ஆனா ஒரு பிளானோட வந்திருக்கேன். ஆமா நீங்க சொன்னீங்க தூத்துக்குடியில அவங்களும் உங்க தூரத்து சேனல் வந்து சேனல் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க, ஐடியா ஆரம்பிக்கலாம் சொன்னேன். இப்ப சபாஷ்டா கலக்கடான்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அவங்களாம் போய் வெளியில பேசிட்டு இருந்தாங்க. நானும் இவங்களும் இருந்தோம், அந்த பெண் வழக்கறிஞர் தான், நம்ம பேசிட்டு உள்ள இருந்தோம். நம்ம பெண் அதே நம்ம உள்ள வழக்கறிஞர்கள் வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. உட்காரும்போது அந்த அண்ணன்கள்லாம் உண்மையிலே தங்கமான அண்ணன்கள். அதுல ஒரு அண்ணன் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து, தம்பி மூவு பண்ணி போனோன்னு பார்த்தேன், வீடியோ போடலான்னு பார்த்தேன், கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து சாதாரண அபிநயத்தோட செஞ்சு சொன்ன ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு வரலாறு உண்டு, அப்படி சொன்ன பின்னணிகள் உண்டு. அப்படி சொன்ன உடனே நான் இவங்களை பாக்குறேன். இவங்க என்ன சொன்னாங்க, கண்ணை காமிச்சாங்க, நம்ம கிளம்பிடுவோம். உட்காருங்கப்பா, அவர் ஏதோ மது போதையில அவர் பேசுறாரு, நீங்க இதெல்லாம் பெருசா இப்படிலாம் பேசுறாங்க, அவங்களாம் எங்க பிள்ளைகள். ஆனா இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல வந்து அவர் அமைதியா தான் இருந்துட்டு, கான்வர்சேஷன் நடக்கிற வரைக்கும் அவர் அமைதியா தான் இருக்கும்போது நாங்க வெளியில வந்துட்டு வழக்கம் போல எங்க கார்ல ஏறினோடனே நாங்க 2 பேரும் நான் வந்து சொன்னேன், இல்ல அண்ணன் பால் மாறி விட்டார். என்ன அப்படின்னா, ஏன்னா அது காலம் வரைக்கும் அண்ணன் இருந்த இதெல்லாம் வேற, அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த மாதிரி மாறிட்டாரு. இவ்வளவு நாளும் நம்மள வெளியே வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த 5 மாத அவருக்கு கொடுத்த அஜெண்டா, 6 மாத அஜெண்டா. நம்ம ஒரு தடவை கேட்டி அவனை முடிச்சிருவோம், உள்ள அனுப்பிடுவோம். அந்த முடிச்சிருவோம் இந்த சென்ஸ் வந்து உள்ள அனுப்பிடுவோம், லீகலா உள்ள வச்சு பாத்துருவோம். அப்போ நீங்க வெளியில நீங்க ஒரு சட்ட போராட்டத்துல ஜெயிச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ அந்த சமயத்துலதான் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அவர் அவ்வளவு நாள் நம்மள சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பிப்ரவரி மாசம் வந்து நமக்கு அது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அவருக்கு அண்ணாமலை கொடுத்திருக்க டாஸ்க். இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அந்த மாவட்டத்துல தலைவர் பதவிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பதவிகளா வர யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் பண்ணும்போது நாங்க இங்கதான் இருந்திருக்கோம்னு அண்ணாமலை கண்டிப்பா தெரியும். ஐபி ரிப்போர்ட் போயிருக்கோம், எல்லா இடமும் போயிருக்கோம், சென்ட்ரல் ஐபி வேலை செஞ்சு கட்சி நிர்வாகிகளே அங்க என்ன பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் இவருக்கு பதவிகளா கொடுக்குறாங்க. இங்க வர சின்ன சின்ன உறுப்பினராக இருந்தவங்களாம் பெரிய பெரிய மாவட்ட பதவிக்கு போறாங்க. போகும்போது இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வியாபாரம் பண்ணியிருக்காங்க. நம்ம மறுபடியும் வெளியில வந்து பேசினா அண்ணாமலைக்கு வந்து பிரச்சனைகள் வரும்ன்றதுனால நம்ம 2 பேரும் வியாபாரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க வந்து சென்னையில இருக்கிறது சேஃப் இல்ல, அவர் இங்க இருக்கிற அண்ணன் இங்க இருக்கிறனால நம்ம சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு அகைன் வி கோயிங் டு ராஜபாளையம் போனோம். ராஜபாளையம் போயிட்டு தான் தூத்துக்குடி போனோம். ராஜபாளையம் போனோம். ராஜபாளையம் போயிட்டு அங்க இருக்கும்போது அங்க இருக்க சில நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தோம். இது இப்படியே போனா இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி ஆச்சுன்னு இவரை பத்தி நாங்க சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, எல்லாம் அப்படிதான் இருப்பானுங்க, இந்த கட்சியே அப்படிதான், இதுல வந்து நீங்க இந்த சமூகம் அந்த சமூகம் சொந்தக்காரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு வெண்பாக்கம் அட்வைஸ் பண்ணாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் இப்படி இருப்பாங்க, எல்லா பக்கம் வேலை செய்யறாங்க, கண்டுக்காதீங்க, நீங்க பாட்டு நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு ஒண்ணு அகைன் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சென்னைக்கு வரும். அப்போ கொஞ்சம் பாதுகாப்புக்கு சில ஆட்கள்லாம் எங்களுக்கு வந்து அமர்த்தப்பட்டாங்க. ஏன்னா இவரால எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் உருவாக்கிட்டு தான் எங்க உறவினர்கள் என்னை அனுப்புறாங்க. வந்து இங்க சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு பண்ணலாம், வீடியோ பண்ணலாம்னு வீடியோ பண்றோம். அதுக்கு இதே மார்ஸ் அப்படி பேர் வச்சு ஒரு யூடியூப் சேனல் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து 2 பேரும் அந்த வீடியோ பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த உருவான விதத்தை பத்தி மட்டும் நாங்க வந்து பேசி பாக்குறோம். 3.25 மணி நேரம் வந்து புலம்பல்களா இருந்தது. இதை கட் பண்ணி போட்டா கூட ஒரு 10 எபிசோட் வரும். இது என் ஸ்டைலே இல்ல, அவங்க ஸ்டைலும் இல்ல, நாங்க இப்படி பேசணும் இல்ல. அண்ணாமலை ஆடியோ மட்டும் தான் நான் கொஞ்சம் ஒருமையில பேசின ஒரே ஒரு ஆடியோ. அதுக்கு முன்னாடி என்னோட பேட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கேயும் குழையிறது. இப்போ சில பேர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, பேசு சங்கி பேசுன்னு, அந்த மாதிரி வந்து சத்குரு அப்படின்ற இந்த விஷயம்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு காரசாரமான கேள்விகள், இந்த மாதிரி வெளியீடுகள், இந்த மாதிரி இருந்திருக்கே தவிர இப்படி நான் பேசி பழக்கம் இல்ல. இது என்ன ஆகிக்கணும்னா, இப்போ ஒரு நடிகை ஆனாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி அழுமூஞ்சி ஆகி அப்புறம் அங்க போய் அந்த கட்சியில அடைக்கலம் தேடுறது, இதுதான்டா கிளீஷேவ் பழைய அரசியல்ன்ற மாதிரி ஆயிடும். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு மூளை வேலை செய்யும் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அகைன் நாங்க 2 பேர் திங்க் பண்றோம். மறுபடியும் திருநெல்வேலிக்கு போறோம். திருநெல்வேலிக்கு போனோம். அப்போ திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியில இருக்கும்போது தான் நான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு ஐடியா வந்து அந்த டிராவல்ல எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன ஐடியா வந்ததுன்னா, இப்ப நம்ம மறுபடியும் வீடியோ போட்டாலும் அண்ணாமலை வந்து பேச போறது இல்லை வீடியோக்கு. மதன் வந்து இப்படி பேச பொய்ன்னு வந்து அவர் இருக்க இப்ப இன்னைக்கு இருக்க அரசியல் அவர் அந்த கண்டென்ட்லாம் இப்ப உருவாக்கி நம்மளை பத்தி பேச மாட்டாரு. யாரை வச்சு அட்டாக் பண்ணுவாரு? வார் ரூம் வச்சு அட்டாக் பண்ணுவாரு. வெறும் வார் ரூம் வச்சு அட்டாக் பண்றாருன்னா வார் ரூம்குள்ள போயிட்டு அடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் அடிச்சாச்சு. அப்போ நான் யோசிச்சது, வார் ரூம்குள்ள ஸ்ட்ரிங் அடிச்சாலும் புது பசங்க வருவானுங்க. 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தன் வேலை செய்யறா, அடுத்து 25,000 ஆளை மாத்துவாங்க. எனக்கு தோணுது என்னன்னா,
எங்களை அதிகமாக எங்களை பற்றி இன்னைக்கு வரைக்கும் விமர்சிச்சுட்டு இருக்கிறதும், நாங்கள் ஆடியோ கிளிப் வீடியோ கிளிப் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறதும், இன்னும் சொல்ல போனால் புலனாய்வு புலி ஒரு இடத்துல சொன்னார், அவன் கண்ணத்தில் அறிஞ்சு நீ வாங்கியிருக்க வேணா, நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த ஒரு விஷயங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே அந்த நடுநிலையாளர்களால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசியலில் இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நாங்கள் போன்ற ஊடகவியலாளர் வேலைகள்லேயும் நிறைய பிரச்சனைகள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுநிலையாளர்கள், திடீர் திமுக எதிர்ப்பாளர்கள், திடீர்னு அதிமுக ஆதரவாளர்கள், திடீர்னு அதிமுக எதிர்ப்பாளர்கள், திடீர் என்று நிறமாற்றிக்கொண்டு இன்னைக்கு நாங்க மக்களுக்காக நிக்கிறோம், இன்னைக்கு நாங்க மக்களுக்காக நிக்கிறோம், பணம் வாங்கிட்டு நிக்கிற அந்த குரூப் வந்து லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா எங்களை பேசின லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில வாழ்த்துக்கள் மதன் போட்டு ஈவினிங் பேசின ஒரு ஜாதி சங்க தலைவர் இருக்காரு, அவரையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 நடிகை, அவங்க அந்த விஷயம் வேணாம்னு நினைக்கிறேன், அது அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் காலைல சொல்லிட்டு ஈவினிங் அப்படியே பேச்ச மாத்தி பேசணும் நிறைய பேர் இருந்தான். ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம வந்து பிடிக்கணும், இவங்க எல்லாரையும் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும், இவங்களை கொண்டு வந்து மக்கள் கிட்ட முகத்திரையை காமிச்சாதான் நாளைக்கு இவங்க யாருன்னா திட்டி பேசுறதுக்கு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல அண்ணாமலை வாழ்த்தி பேசவோ, இல்ல வந்து அந்த அதிமுக தலைவரை வாழ்த்தி பேசவோ, இல்ல யாரெல்லாம் அவங்களுக்கு தேவையோ பணம் கொடுக்குறாங்களோ அங்க போய் வாழ்த்தி பேசுவாங்க. ஈவன் திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பணம் கொடுத்தா அவங்க ஒரு அதிகாரியை தாழ்த்தி பேசுவாங்க, நீங்க பணம் கொடுத்தா ஒரு நீதிபதியை தாழ்த்தி பேசுவாங்க, யார வேணாலும் அவங்க தாழ்த்தி பேசுவாங்க. பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுக்கணும். இந்த பணம் கொடுத்தனால தான் என்ன பத்தியும் பேசிருக்காங்கன்றது வந்து நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்ட அப்புறம் பிஜேபியில இயங்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் நம்ம கேட்போம் இல்லையா, கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா, அப்படின்னும் போது சரி இது என்ன பண்ணலாம், இந்த டீமை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேடோ பண்ண ஆரம்பிக்கிறோம். 2 பேரும் ஷேடோ பண்ணி பார்த்தா இவங்களோட ரேஞ்சு பட்ஜெட்லாம் ஏறிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இவனுங்க என் கூட வேலை செய்யும் போது வாங்கி இந்த சில ஆயிரங்கள் இப்ப லட்சக்கணக்கில் போறதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாரும் வீடு எல்லாம் கட்டானுங்க, எல்லாம் செட்டில் ஆயிட்டானுங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களை நம்ம வந்து எடுக்கணும்னா பெரிய பொருளாதாரம் தேவை. முதல்ல நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பெரிய பொருளாதாரம், ரொம்ப பெரிய பொருளாதாரம், சில லட்சங்களாவது தேவை. இல்லைன்னா இவங்க கிட்ட நம்ம நெருங்க முடியாது. இவங்க நீங்க அவங்க சந்திக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சரவணபவன்லயோ உட்லண்ட்ஸ் ஹோட்டல் காலெல்லாம் போய் இப்ப 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு அவங்களே வந்து தங்களை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஷேடோ பண்ணி பார்க்கும்போது இவங்க நைட் எங்க போறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த 60 பேர்ல ஒரு 40 பேர்கிட்ட நான் ஷேடோ பண்றேன் 2 பேரும் கார்ல. இவங்க என்ன பண்றானுங்க, எங்க போறானுங்க, எங்க வரானுங்க, எத்தனை மணிக்கு இங்க போறானுங்க, எந்த டீமோட இவங்க ஒர்க் பண்றாங்க, சில அதிர்ச்சியா இருந்தது. நான் அது வரைக்கும் திமுக நம்பின ஒருத்தர் வந்து இங்கதான் பணம் வாங்கிட்டு தின்னு வந்து பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒருத்தர் வந்து தன்னை எப்பவுமே பிஜேபி ஆளா காமிக்கிற ஒரு ஆளு, இல்ல அதிமுக ஆளா தம் பிராமணன் பூனல அப்படி ஒரு கெத்தா பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து எனக்கு அண்ணனா இருந்திருக்காரு ஒரு காலத்துல. அவர் இவ்வளவு நாள் திமுக வேலை செஞ்சுட்டு இருந்தாரா, திமுக ஒரு நபருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரான்னும் போது வந்து அவரே சொல்லலாம், நான் இந்த நபரோட நான் க்ளோஸா இருக்கேன், ஐடியாலஜிக்கலி ஐம் டிஃபரன்ஸ் சொன்னாலும் அடியில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குன்றது அவர் வாயாலேயே அவர் சொல்லும் போது, அது இல்லாம அவரே ஒரு 30 பேர் கொண்ட பத்திரிகையாளர் டீமை கொண்டு வந்து இவனுக்கு இவ்வளவு பட்ஜெட் பேசும்போது, இன்னொரு கருணாநிதி இல்லை என்றால் நாளை இல்லைன்னு சொன்ன ஒரு திமுக தம்பி அண்ணன் நம்ம ஒரு மூலம் வேலை செய்யும் போது எனக்கு பாஸா இருந்தவர், அவரு இவ்வளவு மலினமானவரா இப்படின்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட இவங்க இந்த ஷேடோ பண்ணும்போது ஒரு 40 பேர்ல ஒரு 25 பேரை பார்க்கும்போது ஒரு அலறலாவே இருந்ததுங்க. இதெல்லாம் தெரியாம போச்சேடா, இவனெல்லாம் ஒன்னா, ஏன்னா நான் இதுல இவனை பத்தி இவங்கிட்ட விமர்சிச்சிருக்கேன், இவன் போய் அங்க சொல்லியிருப்பானேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முட்டா கூமுட்டையே நான் தெரிஞ்சேன் அப்படின்னு. சரி இது எப்படி வெளில கொண்டு வரலாம், இந்த ஈகோ சிஸ்டம் ஒன்னா தான் இருக்கு. எல்லாரும் வேற கட்சிக்கு வேலை செஞ்சாலும் இவங்க எல்லாம் பணத்தை ஒரு இடத்துல வச்சுதான் பிரிக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே, நீங்க வீடியோ வரும்போது பாருங்க அவங்க எப்படி பணம் பிரிக்கிறாங்க, எப்படி இவங்களுக்குள்ள இந்த சிஸ்டம் வேலை செய்யுது, இவனுக்கு எப்படி ஊடகம்ன்ற பேர்ல ஒன்னா இருந்து நல்ல பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. சித்தாந்த ஓரியன்ட் பத்திரிகையாளர் இருக்கான், அவனை பத்தி பிரச்சனை இல்லை, அவன் இதுதான் சொல்லிட்டு பண்றவன் இருக்கான். சித்தாந்த ஓரியன்ட்னு சொல்லிட்டு தான் சார்ந்து இருக்க சித்தாந்தத்தை போட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த பத்திரிகையாளர்கள் தான் நம்மளோட இறை. இந்த வீடியோக்குள்ள வர இறை. இன்னும் சில அரசியல்வாதிகளும் தான் அண்ணாமலையோட தேசபக்தன் சொல்லிட்டு அண்ணாமலை போனவா ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுற சிலர், இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்ப வெளியே வர போறாங்க. அதே மாதிரி தான் வந்து முருகனோட ஆள், தான் வந்து இந்த ஒரு எடப்பாடியோட ஆள்னு சொல்லிட்டு எடப்பாடியை பத்தி இங்கேயும் இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதை நான் சொல்றதுலாம் உங்களுக்கு புரியாது. இது ஒரு ஈக்குவேஷன், இவங்களுக்குள்ள கரெக்டா செட் ஆகி ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாம் சந்திக்கிற இடமே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள், இந்த மாதிரி இடங்கள் தான் சந்திப்பாங்கன்னு ஷேடோ பண்ணும்போது நான் ஒரு பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது இவ்வளவு லட்சம் வந்தது. உடனே என் வீட்டுல போய் என் மனைவி கிட்ட சொல்லும் போது என் மனைவி சொன்னது என்னன்னா வந்து நீங்க தாராளமா இது இறங்கி பண்ணுங்க, இதை பண்ணியே ஆகணும், ஏன்னா இந்த வாட்டி சட்டப்பூர்வமா பண்ணுங்க, போன தடவை நீங்க சட்டப்பூர்வமா பண்ணனால தான் தப்பிச்சிங்க, இந்த தடவை பண்ணும்போது ஒரு மினிமம் கேரண்டி சட்டப்பூர்வமா பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சேகரிச்சு வச்ச நகை, எங்க மாமனார் கொடுத்த நகைகள்லாம் வந்து என்கிட்ட கொடுத்து வித்துருங்கன்னு சொன்னாங்க. அதை எடுத்து போய் வித்தேன், அதுல இருந்து ஒரு பணம் வந்தது. யூடியூப் சேனல் போடுறதுக்கு உங்க உறவினர்கள் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வேற ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த யூடியூபுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உதவியை இதுக்கு எனக்கு கொடுத்துருங்க. அவங்க எதுவுமே கேட்காம நீங்க ஏதோ பண்ணுங்க மேல வாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்த அந்த பணங்களை வச்சுதான் நாங்க கிரவுண்ட் குள்ள வந்து இறங்குறோம்.
இறங்கி வந்து பார்த்தா ஷேடோ பண்ணி பார்த்துட்டோமா, ஷேடோ பண்ணி பிடிச்சது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் விழுந்தது வந்து ஒரு 20 டிக்கெட், 20க்கும் மேற்பட்டவர்கள் இல்ல 20 டிக்கெட் கன்ஃபார்ம் விழுன்னு போட்டோம். அதுக்கப்புறம் சில நான் பயந்தேன், இவங்களாம் வரமாட்டான், இவனை எப்படி நம்ம கவர் பண்ணோம், அவங்களாம் மட்டையா மடங்கணும், என் சோர்ஸுக்கு கால்லாம் அமைக்கி விட்டான். அந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். சோ இது போன உடனே இது எப்படி என் முகத்தை போய் நான் பண்ண முடியாது, என்ன எல்லாருக்கும் தெரியும், ஓ நான் சொன்னா நம்ப போறாங்க, இப்ப நான் போய் எனக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, நான் இந்த கட்சிக்காக பண்ணோம், ஆனா நீங்க அந்த கட்சியில இருந்துட்டே பண்ணுங்க, எனக்கு உள்ள இருந்து உளவு சொல்லுங்க, எனக்கு வந்து இவரை திட்டணும், அதுக்கு நான் காசு தரேன், அதுக்கு நீங்க பண்ணி கொடுங்க, நான் போய் கேட்டேன்னா கேமரா இருக்கான்னு கேட்பாங்க, ஆடியோ போட்டு வந்திருக்கான்னு கேட்பாங்க. இப்போ நான் சோர்ஸுகளை ரெடி பண்ணோம். சோர்ஸ்னா உங்களுக்கு தெரியும், சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லுவார் இல்லையா, எனக்கு அங்கே சோர்ஸ் வந்தது, அந்த மாதிரி சோர்ஸுகளை ரெடி பண்ணணும் போது சோர்ஸ் மார்க்கெட்ல இறங்கி நாங்கள் சோர்ஸுகளை தேடும் போது தெய்வாதீனமா எங்களுக்கு சோர்ஸுகள் ஆல்ரெடி நாங்கள் எங்ககிட்ட இருந்ததுனால அந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் செய்யறோம், நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு ஒரு குரூப் வந்தது. வெண்பா கூப்பிட்டு ஒரே வாரம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி தான் ஒரு ரப்பர் கடையில இருந்து ஒரு பையன் வந்தான், Facebookல ஆய்த்தல அப்படின்னு சொல்லி வந்த ஒரு பையன் பண்ணிக்கிறோம் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் எடிட்டர் ஆயிட்டான். தியாகம் பண்ற ஆளெல்லாம் கூட சேர்த்துக்காத, இந்த தியாகம் பண்ற ஆளுங்களை கூட சேர்த்து நீ நடுரோட்டுக்கு வந்த, அவன் தியாகம் பண்ணும்போது உன் வாய்ஸ் ரெக்கார்டையும் போட்டு அசிங்கப்பட்டுட்டு எனக்கு உன்னை தெரியும், நீ அவனிடமே பேரம் பேசினா போடுவான், அவனை பத்தி எடுத்தாச்சுலமா. இந்த இப்ப மிகப்பெரிய பொலிட்டிக்கல் எடிட்டரா இருக்காரு ஏஆர் போட்டுருவோம். ஏஆர் பத்தி இருக்கு கதையா வரேன். ஏஆர் 10,000 ரூபாய் வேலை செய்யறோம்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருப்பேன் 1 லட்சம் கண்டிப்பா. அன்னைக்கு நான் 60,000 சம்பாதிச்சிருக்கேன், 2 மாசம் சம்பளத்தை கொடுத்துருப்பேன். ஏஆர் இவ்வளவு மலினமானவர்ன்றதை எதிர்க்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஏஆர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் முன்னேறி போனாங்கன்றதை இவங்களும் சொன்னாங்க. அப்போ நாங்க என்ன முடிவு எடுத்தோம்னா, சோர்ஸை கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல ரிஜிஸ்டர்டு கம்பெனில வேலைக்கு ஆள் எடுப்போம். ஒரு கம்பெனி விசில் ப்ளோயர்ன்ற ஆக்டை தலைகீழாக படித்து அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ நான் வெண்பா கீதையன் கிட்ட கேட்டேன், ஒருத்தங்க தெரியாம நம்ம வீடியோ எடுக்கிறோமே இது தவறு இல்லையான்னு போது வெண்பா கீதையன் சொன்னது என்னன்னா, நீயும் பத்திரிகையாளர் நானும் பத்திரிகையாளர், நான் குமுதம்ல காலமிஸ்டா இருந்தேன், நீ தினமலர்ல சீனியர் சப் எடிட்டர் வரைக்கும் இருந்திருக்கேன், முன்னாடி வந்து நியூஸ் இருக்கீங்க. நம்ம ஊடகம் சார்ந்து தப்புகள் நடக்குது, லஞ்ச லாவண்யங்கள் நடக்குது, பல முக்கிய நேர்மையான அதிகாரிகளை திட்டுறதுக்காக இவனுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த வேலையை பாக்குறாங்க, அரசியல்வாதிக்கு வேலையை பாக்குறானுங்க, இல்ல வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயம் பண்றவங்களுக்கு வேலையை பாக்குறாங்க. நேர்மையான சில ஊடகவியலாளர்களே இவங்க நேர்மையான ஊடகவியலாளர்களை வந்து சித்தரிச்சு அவங்க ஓரம் கட்டுறதுக்கும் வேலை பாக்குறாங்க. என்னோட பிரச்சனையா இருந்தது என்னன்னா வந்து இவங்க போடுற அந்த பங்கு கணக்குகளில் நான் வந்து பங்கு கொள்ளவில்லைன்றதுதான் வந்து என்னோட அந்த அரசியல் விமர்சகர் அண்ணா இருந்தார் இல்லையா, அவருக்கு எனக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அதுதான் பேஸ். நீங்க இந்த பக்கமா வேலை செய்யணும் மதன்னும் போது அவங்களதான் நான் ஏத்து பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்தா கதையாகுமான்னு அவர் சொன்னதும் நான் அதுக்கு மறுத்து போனதும் தான் அங்கதான் பிரச்சனை எனக்கு அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஆல்ரவுண்டர்ஸை வந்து நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்னும் போது இறங்குறோம். சோர்ஸுகளை வந்து தெளிவாக கான்ட்ராக்சுவல் பேஸ்ல சேலரிடா உள்ள எடுக்கிறோம், அந்த பேப்பர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்றோம், ப்ராப்பரா உள்ள கொண்டு வந்து சோர்ஸுங்கள் முதல்ல அவங்கள வந்து ட்ரைனிங்காக மார்க் டெஸ்ட் மாதிரி 2-3 இடத்துல அனுப்புறோம். போனா சொதப்புறாங்க, அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க யாருக்குமே அரசியல் தெரியாத ஆட்களை மட்டும் தான் நாங்க எடுத்தோம். அரசியல் தெரிஞ்சவனை எடுத்தா அவன் எனக்கு வேணாம், ஏற்கனவே எனக்கு அனுபவங்கள் இருக்குன்னா அரசியலே தெரியாத ஆட்களை எடுத்து ரெடி பண்றோம், பயிற்சி பட்டறைகள் நடத்துறோம், 2 மாசம் பயிற்சி பட்டறை நடத்துறோம். அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஆடா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க காதுல பல ப்ளூடூத்துகளும் பல கண்ணுக்கு தெரியாத ப்ளூடூத் கருவிகளை உள்ள காதுக்குள்ள வச்சுக்கொண்டு இங்க இருந்து நாங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம், இன்ஃபர்மேஷன் கடத்துறோம். அவன் திடீர்னு வந்து அந்த ஸ்டேட்டா அப்படின்னு அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அவன் காதுல சொல்லணும், இந்த ஸ்டேட்டா சொல்லி இவங்க கிட்ட பேச வச்சு ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேச வைக்கிறோம். பேச வச்சு பார்த்தா ஒவ்வொருத்தரும் அமௌண்டா கேட்கறான், நீங்க இதை கொடுங்க தலைவரே நான் பண்ணி கொடுத்துறேன், இதை கொடுங்க தலைவரே நான் பண்ணி கொடுத்துறேன். இது எல்லாமே 2024 எலெக்ஷனுக்காக பிடிச்சோம். 2024 எலெக்ஷனுக்கு இப்பயே ரெடி ஆகிறானுங்க. எப்போ 2022 எண்ட்ல ஒரு இன்னும் சொல்ல போனா ஐயோ நமக்கு நேரம் இல்லங்க, சீக்கிரமே 2024 ரெடி ஆகும். அந்த ஆதன் தமிழ் நேயர்களுக்கு இருக்காரு இல்லையா, ஐயோ டே எப்பா நீ எவ்வளவு நல்லவன் நினைச்ச, என்னை பத்திலாம் அப்படியே மதன் அப்படின்லாம் பேசுவேன், அடிச்சு குடிக்கிறியடா அடிச்சு குடிக்கிற. அவன் ஜெயிலுக்கு போனா எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எவ்வளவு விஷயம் என் கூடயே குடிச்சிட்டு என்னைய அசிங்கமா பேசுனீங்க பாத்தியா. அதுல எங்க சோர்ஸ் வந்து எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க, மதன் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவனை வந்து என்ன மணிலமா பேசுனீங்க, மல்லினமா பேசுனீங்க, நல்லா குடிச்சிங்கல்ல, என் குடிய நல்லா தின்னீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டுறேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் காட்டுறேன். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சி எல்லாம் ஆன உடனே இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்துட்டோம். அவ்வளவுதாங்க அப்படின்னு கீழர் பாஸ்கர் மாதிரி அவ்வளவுதாங்க எல்லாம் வந்தாச்சு. எல்லா வீடியோ ஆடியோ எல்லாமே ரெடியா இருக்கு. நிறைய பேரு கிட்டத்தட்ட வந்து இருக்கும் ஒரு அதையும் சொல்லணும்,
காட்டலாமே, காட்டலாம். சொல்லிட்டு காட்டாம போயிடுது, ராசி இல்லாம ஆயிடுது. அதனால காட்டிட்டு சொல்லுவோம். எத்தனை பேர் நீங்களே கணக்கு எடுத்துங்க. வரும்போது டபுள் டிஜிட்லாம் வரும். இந்த வாட்டி வீடியோ வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ, இந்த தன்னிலை விளக்கம் வீடியோ 2 பார்ட்டா போட்டா கூட அடுத்தடுத்து இதை எப்படியே ஷூட் போறோம். அப்படியே இது முடிச்சுட்டு அவங்கள பத்தி பேசி அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியதுதான். பண்ணிட்டு எல்லாம் உங்க கைக்கு வரும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 25 வீடியோ உங்க கைக்கு வரும். பொறுமையா பாருங்க, முடிஞ்சா உடனே பாருங்க, இல்ல வாரம் பாருங்க, எல்லாம் பாருங்க. நான் என்னோட கடமை நான் வெளியிட்டுட்டே இருப்பேன். முதல்ல முன்னோட்டம் தான் இவங்களை பத்தி வெளியிடுறேன். முன்னோட்டம்னா இவங்க வாங்குற விஷயங்களும் இவங்களை பத்தி முன்னோட்டம்னா ஒரு படத்தோட ட்ரைலர் மாதிரி வச்சுங்களேன். முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் முழு சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கேஸ் டீடைல் அனாலிசிஸ் வரும். வாரம் வரும். எனக்கு வாரம் விட்டாலும் ஒரே ஒரு ஹிண்ட் தரேன். வாரம் விட்டாலும் எனக்கு 1.5 வருஷம் தேவைப்படும். அவ்வளவு பேர் ஈஸி டாஸ்க். மக்களே இப்பயும் சொல்றேன், யூடியூப்ல பாக்குறோம்னா நல்லவன்லாம் நம்பாதீங்க, அவன் சொல்றதெல்லாம் நல்லது நம்பாதீங்க. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை வச்சு பேசணும் அப்படின்னா பணம் கொடுத்தா போறோம், பேசுவாங்க. உங்களுக்கு யாருன்னா இதை பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கு நான் வீடியோக்கள் சொல்றேன், பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த மாதிரி வந்துப்பா இவன் காசு கொடுத்து தான் பேசுறான்னு தெரியுதுன்னா தாராளமா என்கிட்ட வாங்க, நீங்க வாங்கிட்டு போங்க. அந்த டைரக்டர் சொல்ற மாதிரி தான் வீடியோக்கு வீடியோ இருக்கு, ஆடியோக்கு ஆடியோ இருக்கு, 2024 எலெக்ஷன் கண்டென்ட் இருக்கு, நிறைய பேசிருக்கானுங்க. 6 லட்சம் கோடி பேசிருக்கான் ஒருத்தன். இவன் என்ன ராஜ வேலை எவ்வளவு காசு வச்சு இது 100 கோடி வரேன்டா உனக்கு வரேன் மதனும் சங்கியா மூஞ்ச உடைக்கிற இதோ வரேன். எவ்வளவு பணம் வாங்குற, எவ்வளவு குடிக்கிற, எவ்வளவு பெரிய ஆபீஸ், உனக்கு எங்க இருந்து பணம் வருது, எங்க இருந்து பணம் வருது? கடன் வாங்கினா கடன் பேப்பரை காட்டு, உனக்கு எவ்வளவு ஃபண்ட் போனா ஃபண்டை காட்டு, செலான காட்டு, டாக்ஸ் எங்க பே பண்ற. இன்னொன்னு வரேன், அந்த அரசியல் விமர்சகர் இந்த பழைய என்ன முட்டை உடைக்கிறியா நீ இதுல உட்காந்துக்கிட்டு கேட்டா பிராமணன் வரேன். எல்லா விஷயத்தையும் விலாவரியா புட்டு அடுத்தடுத்த வீடியோல வரும். someone is standing from X party னு வெச்சுக்கோங்க. மிஸ்டர் எக்ஸோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே சைட் லைன் பண்றாங்க. சரிங்களா? அந்த கான்டென்ட்டையும் வந்துட்டு நீங்க உங்க ஸ்டைல்ல you are the proprietor of பேசு தமிழா பேசு. அதுதான் பயங்கரமா டிஃபேமிங்ன்றதுதான் நோ மேட்டர் பட் யார் பண்றான்றது வெளில சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. அது பண்ணலாம். இம்போர்ட்டட் எப்போ வேணுமோ 15,000 as an advance. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் Rajagul is taking up and doing it. PM project. That's proposed like PMO. Okay. Okay. So you started doing. அதுதான் பேசிட்டேன். அண்ணாமலைக்கு நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். Okay. பண்ணிட்டு getting nice. Good. Execution தான் இப்போ next. Okay. அப்ரூவல்லாம் வந்துச்சு. சூப்பர். வேற யாரையாவது நீங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு if you have someone in your mind also please let me know. If they are in my radar I will connect with them. மற்ற பார்ட்டிஸோட எனக்கு டச் இருக்கு. So if you want to meet someone from some other parties also I can help you. இதுல இன்னொரு ஆட் விஷயம் நான் சொல்ல வேணும்னா எல்லாருமே வழக்கம் போட போறேன். ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது இறுதி கட்டத்துல வந்து சொல்லணும்னு இருந்தேன். என்ன அப்படின்னா அந்த அண்ணன் இருக்கிறாரு இல்லையா, யார் உங்களுக்கு அந்த வழக்கறிஞர்? ஆமா, அந்த பாஜக வழக்கறிஞர் அண்ணன். அவர் வந்து ஸ்டில் பாஜகவில் இருக்கும் அண்ணன். ஸ்டில் பாஜகவில் இருக்கும் அண்ணன். உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர். சமூகத்தை சேர்ந்தவர். சோ அவர் வந்து என்ன அப்படின்னா, அவர் அண்ணனாக இருக்கும் வரை நானும் தங்கையாவே இருக்கலாம், தங்கையாகவே இருப்பேன். அண்ணன் தங்கை உறவு முறை அப்படின்றது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்துல அது வேறு வகையில இந்த புட்டப் கேஸ் போடுறது, வேறு பல தொந்தரவுகள் கொடுக்கறது அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, எப்படி எப்படிலாம் ஒருத்தங்க முடக்கணும்ன்றத நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணா முடிஞ்சுதுப்பா, இந்த மாதிரி பண்ணா அப்படி எப்படி முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவர் தனியா திங்க் பண்ண வேணாம். அண்ணாமலைக்காக. ஆமா, அண்ணாமலைக்காக அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் தனியா திங்க் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்க அப்படின்லாம் எதுவும் இறங்க வேண்டாம். இந்த சோர்ஸ்களும் அங்கதான் போவாங்க. ஆமா, ஐயோ நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போக போறவங்க எல்லாம் அங்கதான் ஓடுவாங்க. சோ அதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அண்ணனாக இருக்கும் வரை நானும் தங்கையாகவே இருப்பேன். இல்ல வேற ஏதாவது என்னை சார்ந்தவர்களோ இல்ல மதனை சார்ந்தவர்களுக்கோ இல்ல எங்களுக்கோ வேற ஏதாவது திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள், மார்ஸ் டீமுக்கோ திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா
இத்தனை நாள் பழகியவை எல்லாமே வந்து வெளியிடப்படும். அந்த அண்ணன் கிட்ட வந்து சிலர் வருவாங்க, அண்ணனுடைய வழக்கறிஞர் அண்ணனுடைய அலுவலகத்துக்கு வந்து சிலர் வருவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தாமோதரன் பிரகாஷ், தமிழ பாண்டியன், மணிமுடி வாங்க வருவாங்க, அப்புறம் விகடன் மகேஷ் ஜூனியர் விகடன். ஆமா. சோ இவங்க எல்லாம் வருவாங்க, பொற்கிளிகள் பெறதுக்கு வந்து வருவாங்க. என்னன்னா அண்ணன் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா இது போன்ற ஆட்கள் வந்து வெளியே வந்து தினமலர்ல இருந்தா அவர் பேர் வேணாம். அதான் இது போன்ற ஆட்கள் வெளியே வந்து புலனாய்வு கட்டுரைகள், புலனாய்வு உரையாடல்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க. தெளிவா சொல்றது என்னன்னா வந்து இது அண்ணாமலைக்கும் எங்களுக்கும் நடக்கிற தனிப்பட்ட விவகாரம். இதுல வந்து யாருமே சன்மானம் வாங்கணும்னா நீங்க வேற எதனா பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த விஷயத்துல தலையிட்டு பதவிகளும் சன்மானங்களும் இல்ல இந்த பத்திரிகையாளர்களை தூண்டி விட்டு யாருன்னா பேச வச்சா தன் கடமையை செய்வோம். தெரியாதுங்க. நான் வந்து என்னன்னா சோ நல்ல ஒரு உறவை வந்து தேவையில்லாம செதைச்சுக்க வேணாம். ஏன்னா அண்ணன் வந்து அவங்க போனது அப்புறம் உட்காந்து அவங்கள பத்தி நம்ம கிட்ட நிறைய இருக்கு. தாமோதரன் பிரகாஷ் அந்த ஒரு வீடு அந்த இது வேணாம், பொதுவெளியில பத்தி அவரு நம்ம பார்க்கவே அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திடுக்குன்னு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அண்ணன் சொன்னது இல்ல. ஆமா, எல்லாமே அண்ணன் சொன்னது எல்லாம் எதுக்கு போட்டு நீங்களாச்சு உங்க அண்ணனாச்சு நான் நேரடியா அண்ணனா இருப்பாரு நான் இன்னமும் நம்புறேன். கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இவங்க சொன்னது எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயமா, அதை விட முக்கியமான விஷயம் ஒரு பொதுநல அறிவிப்பு நான் அறிவிக்கலான் இருக்கேன். இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வரதுக்கு முன்னாடி இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுவார்னா வந்து தன்னோட வார் ரூமை செட் பண்ணி நிறைய புலனாய்வு புலிகள், அன்எஸ்டம்டு ஜேர்னலிஸ்ட் ஒரு குரூப் வச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூடியூப் சேனலாக ஓடுவாங்க. அது என்னன்னு தெரியாது எனக்கு. இது வந்து பிளஃபுங்க, இது வந்து மாஃபிங். இது வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் கிளம்பும், தயவுசெய்து அவங்கள உட்கார வைக்கிற எந்த சேனல் வேணா இருக்கலாம், அது சென்ஸா இருக்கலாம், அது பிக்ஸா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம், என்ன பெஞ்சா இருக்கலாம், அது இதுன்னு என்ன வேணா இருக்கலாம். உங்க சேனல்ல இருந்து தலா ஒரு ஆளை ஆல்ரெடி தூக்கிட்டு தான். ஏன்னா வந்து திங்க் பண்ணோம் இல்லைங்க, ஒரு மனிதன் போலீஸே கிடையாது, அவர் வந்து ஒரு குமாஸ்தாவில செஞ்சிருக்காரு. அவங்க அப்பா ஒரு குமாஸ்தான்றதுனால குமாஸ்தாவில கிடைச்சிருக்கு. தன்னை போலீஸாக அறிவித்துக் கொண்டு தன்னை போலீஸாக குமாஸ்தாவோட பையனுக்கு இவ்வளவு அறிவு வேலை செய்யுதுன்னா, இவ்வளவு ஒரு ரெக்கார்டு திருடுற அறிவு வேலை செய்யுதுன்னா, இத்தனை ரெக்கார்டு வீடியோ போடுற நம்மளுக்கு எவ்வளவு வேலை செய்யும். ஏன்னா நானும் வந்து காவல்துறை வீட்டு பையன் தான். எங்க அப்பா குமாஸ்தா கிடையாது, கான்ஸ்டபிளா தன்னோட பணியில சேர்ந்து 35 வருஷ காலமாக கிட்டத்தட்ட ரோட்ல, காட்டுல, மழையில, அந்த ஸ்குவாடு இந்த ஸ்குவாடு எல்லாத்துலயும் இருந்த ஒரு நபர். என் மூளை எவ்வளவு வேலை செய்யும். நீங்க போலீஸ் ஃபேமிலியில பிறந்திருக்கீங்க, அதுவும் சிவில் சர்வெண்ட் ஏடிஜிபி ரவி ஆறுமுகம் ஐபிஎஸ் ஓட சொந்த தம்பி பொண்ணு. நீங்க அந்த வீட்டுல இருந்ததுனால எங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். நீ எங்கெல்லாம் போகணும்னு எனக்கு தெரியாது. ஒரு நார்மல் தானே, ஒரு நார்மல் குழந்தைங்களுக்கும் நம்ம மாதிரி கோட்ரஸ்ல, நீங்க கோட்ரஸ் தான் வளர்ந்துருப்போம், நானும் கோட்ரஸ்ல இருக்கேன், நம்ம கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்போம் இல்லையா. நீ எங்கெங்க போவ, அடுத்தடுத்து எங்கெங்க நீ ஓடுவ, எங்கெங்க போவீங்களோ. அந்த ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்டும் அந்த இன்னொருத்தர் இருக்காருல்ல டைல்ஸ்கார பையன், இவங்க எல்லாம் எங்க போவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். சோ அந்த சேனல்கள்லாம் ஏன் இவங்க போவாங்கன்னா இவங்க சிக்கியிருக்காங்க, இவங்க அதுக்கெல்லாம் அசிங்கமே பார்க்க மாட்டாங்க. அது என்ன தப்பு இருக்கு? இன்னொருத்தவங்க நம்ம திட்டுறதுக்கு வாங்குறதானே, அதெல்லாம் தப்பு இருக்கு. டிஃபேம் பண்ண அவதூறு பரப்புறதுக்கு நான் பணம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? இதுல இருக்கு. நான் சொந்த கட்சிக்கே வேலை பார்ப்பேன், உள்ள இருக்கவங்களை பத்தினா டீடைல்ஸ் எடுத்து கொடுத்து நான் பணம் வாங்குவேன், அதுல என்ன தப்பு இருக்கு? சோ இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் வெளில வரப்போகுது. வரப்போற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக அவதூறு பரப்புவதற்காக யாரால வேணா இருக்கலாம். ஒரு அதிகாரி மேல அவதூறு பரப்புறவர், ஒரு அரசியல்வாதி மேல போலி செய்தி போடுவது, போலி செய்தி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போலிகளாக செய்தி போடுறதுக்கு, இல்லாத சென்சஸ் இருக்கிறத அறிவிக்கிறதுக்கு, ஒரு கட்சிக்கு ஃபேவரா நீங்க எல்லாம் இப்ப சொன்ன உடனே டிஎம்கே வரும். டிஎம்கேவும் இருக்கு. ஏன்னா இப்போ இன்னொரு நேரேட்டிவ் வந்து அந்த பரங்கிமலை ஐடிவிங்க, சரி பரங்கிமலை சோனியா, இந்த சின்னமலை ஐடிவிங்க இவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குரூப்பை கிளப்பி விடுவாரு திரு புலனாய்வு புலி. அதனால அவருக்கு சொல்றேன், சின்னமலை ஐடிவிங்களை இப்ப கூட ஒரு பேர் போட்டீங்க, யாராவது உமா மகேஸ்வரனா? உமா மகேஸ்வரன் வீடியோ பாக்குறீங்களா? இப்ப பேசிட்டே இருக்கும், பின்னால காட்டுமா? There is that thing. ஸோ நீங்கள் டிஎம்கே உள்ள போகும்போது ஒரு மினி காங்கிரஸ் தான். வெளியே வந்து எப்படினாலும் மினி காங்கிரஸ் உங்களை பண்ணாதுன்னு ஒரு நட்டி கேட்டு அது ஒரு என்னோட கேப்பபிலிட்டிஸ்க்கு என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ சிமிலர்லி ஃபார் ஆல் த பார்ட்டிஸ். ஸோ அந்த மாதிரி அதில் எனக்கு அதில் ஒரு ஓகே ஓகே ஹை ரிகார்ட்ஸ் பாரு. ஓகே, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ஆக்சுவலி யாரையும் அவர் பாராட்டே மாட்டார். துருவ சர்வ புட்டிங்க என்ன பண்ணுறோம் that person I would have to sideline the counterpart. Yes.
that one thing, and then there will come an instant that we will have to sideline people within DMK itself. In the particular constituency. Across party. All the walking for the sake, we did that. We did that. And then promote Mana to as well as tarnish Jay. அதெல்லாம் அந்த பத்திரிகையில ரன்னிங் பூ துப்புன இது ட்ரிகர் பண்றது அதெல்லாமே we did that on purpose. So நீங்க இத சொல்லும்போது I understand. I'm being very open. There will be candidates. If say நாங்க அப்படி வர்க் பண்ணிருக்கோம். Actually I work for BT Kumar. Okay. Oh. He was in BJP. Okay. Harun for Congress. Okay. நூல்ல ஒரு பெரிய ஒர்க் இல்ல பட் BT Kumar decent work. அதுதான் irrespective of parties. Even for Harinada. Okay. உமா மகேஸ்வரனையும் நான் எந்த ஐடிவிங்கும் சார்ந்தவன் கிடையாது, எந்த கட்சிக்கும் சார்ந்தவன் கிடையாது. குறிப்பாக என்னோட நேரேட்டிவ் என்னன்னா, நான் செட் பண்ற நேரேட்டிவ் என்னன்னா, இதற்கப்புறம் யாருன்னா டிஃபமேஷன் பண்ணணும், யாருன்னா தரம் தாழ்த்தி பண்ணணும், யாருன்னா ஒரு அரசியல்வாதியை தரம் தாழ்த்தணும், யாருன்னா ஒரு அதிகாரியை தரம் தாழ்த்தணும், இல்ல ஒரு பப்ளிக்கை தரம் தாழ்த்தணும், இல்ல டிக்டாக் பண்றாங்களா அவங்கள தரம் தாழ்த்தலாம் காசு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் காட்டுறேன், இந்த வீடியோ எல்லாம் காட்டுறேன். அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன கட்சிகளை தரம் தாழ்த்தி நான் காட்டணும். அப்புறம் டம்மி கேண்டிடேட்டை நிக்க வைக்கிறதுக்கு காசு வாங்குறது, அந்த 2K கிட்ல இந்த பைக் எல்லாம் ஓட்டுனுறான் ஒரு பையன், அந்த பையனை தரம் தாழ்த்த கூட காசு வாங்கினவர்லாம் இருக்காரு என்கிட்ட. அவங்க கூட எப்படின்னா அவங்க வந்து டிஃபரெண்டாக கேட்டாங்க பப்ளிக் ஒப்பீனியன் அந்த தொகுதிக்கு ஒரு சர்வே மாதிரி அதை வந்து அவங்களுக்கு ஃபேவராக இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் அவங்க இன்டர்லிங்க்ல ஒரு அந்த தொகுதி முன்னாடியே ஒரு போர்ட்ரேட் பண்ணி அதை கட்டமைக்கிறது ஓகே எப்படி வந்து யார்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட அப்படின்னு அந்த தொகுதியில் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இவங்க போய் ஷூட் பண்ணிட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதி நான் சொல்கிறது எம்எல்ஏ ஆச்சு 30-35 தொகுதி ஒரு வாரத்திலே பண்ணுவோம் ஃபுல்லாகவே. அது வந்து ஏடிஎம்கே பண்ணாங்க. ஆனால் அது இதே மாதிரி ஒரு டீம் தான், ஒரு டீமு அது ஏடிஎம்கேல ஒரு 30-40 பேரை பிடிச்சி ஒரு இது மாதிரி எடுத்து அவங்களுக்கு ஓகே சோசியல் மீடியாவில் அவங்க என்னன்னா 2 டைப்ல பண்ணாங்க. ஒன்று வந்து பப்ளிக் இன்னொன்று வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்க. ஓகே ஓகே அவங்களோட அவங்க இப்படிலாம் வந்து வந்திருக்காங்க அரசியல் இந்த மாதிரிலாம் அவங்களோட இந்த மாதிரி வந்து. மூணாவது வந்து நியூஸ். ஓகே எப்படின்னா இப்போ அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து எதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது நியூஸாக குட். ஸோ இந்த மாதிரி போட்டு டிஃபமேஷன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் மொத்தம் 3 டைமில் பண்ணுவோம். ஒரு தொகுதிக்கு வந்து அவங்க சொன்ன ரேட் வந்து 45,000 50,000 பேசினாங்க. ஓகே 1 வீக்லேயே கிட்டத்தட்ட 34 தொகுதி பண்ணி வச்சோம். 45 to 50 lakhs சொல்றீங்களா? 50,000 per news கரெக்டா? per news. ஓகே நல்ல ஒரு 10 lakh கிட்ட ஒரே வீக்ல. இது வந்து கிளிட்ஸ் சேனல் ஃபுல்லா நீங்க அது ஒரு டிஃபரெண்டான ரெவென்யூ ரேட். அது நீங்கள் அந்த ரேண்ட் போடுவாங்க அவங்கள ஏமால காண்டு நம்மளோட நல்லா பண்ணுறான். நம்ம எவனும் கண்டு பட் அதுல இருந்து கேண்டிடேட்டும் வர வாய்ப்பு இருக்கு பிரதர் உங்களுக்கு. அதாவது நீங்க நமக்கு செந்தில் யூடியூப் ஏன் அவங்களோட நான் பிஜேபி நான் அடிக்கிறது தான் பயங்கர. அதான் எனக்கு இன்ஸ்டாவில் தெரியல. வச்சுக்கிட்டு போகுது ஃபாலோவர்ஸ். எல்லா டிக்கெட்டும் எனக்கு ஃபேன்ஸ். மணிமலை அவங்க கூட எல்லாரும் எனக்கு ஃபேன்ஸ். அவங்க வீடியோவில் போயிட்டேன் ஐயப்பன் ராமசாமி ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ போட்டுச்சு பொண்ணுங்க. அதான் டெலிட் பண்ணிடுச்சு வந்தேன். பயங்கர உற்சாகம் இருக்கு. நீங்களே பண்ணுவீங்களா அது எல்லாமே உங்களோட யூல் இது மட்டும் நானே. ஓகே மீதி எல்லாம் ஏன் இன்ஸ்டானா இன்ஸ்டால பொண்ணுங்க அதிகமாக பேசுவீங்க. ஓகே கிட்ட ஊற்றினா சாப்பிட்டு ஏன் பணம் வந்து செங்கணும்
கேட்கணும். எனக்கு சில நியூஸ்லாம் நான் வந்துட்டு கிளிச்சில் புஷ் பண்ணி கொடுக்கணும் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் உங்களோட ஸ்டைலில் ரொம்ப கலைக்கணும். நீங்கள் அடிச்சு நொறுக்கிறீங்க பாருங்க. அது இப்போ நாங்கள் வந்துட்டு மாஸ் மேனேஜ்மெண்ட்டோட கேண்டிடேட்ஸ் நான் லிஸ்ட் போட்டு நான் கொடுக்கணும். இவங்களோட காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் நாங்களே எடுத்து கொடுப்போம், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டாக டிஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி காசு வாங்கியவர்கள், அதான் வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ண, ஒருத்தரை வந்து செய்தியா போட, இல்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்டா போடுற வாங்குறதே தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்ககிட்டே காசு வாங்கிட்டு போடுறீங்க. அவங்களுக்கு இப்போ ஸ்டெர்லைட்லாம் சொல்லுவாங்க, ஸ்டெர்லைட் விளம்பரமே போட்டு நீங்க ஸ்டெர்லைட் எப்படி கரெக்டா நீங்க காமிப்பீங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் தப்பு. உண்மையில சொன்னா ஒருத்தர் வாழ்த்தனை செய்தி வாங்குறேன்னா அதுவே இன்னும் சிலர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா விளம்பரதாரர் நிகழ்ச்சினே போடுற அதுவே தப்புன்னு இப்ப நான் வெளியிட போற ஆட்கள் இதே தப்புன்னு சொல்றோம். ஆமா, வெளியில கேட்டா காசு வாங்கிட்டு அவங்ககிட்ட பண்றதே தப்பு. டிஃபேம் பண்றதுக்கு, அதான் வந்து ஒரு அதிகாரியோ ஒரு அரசியல்வாதியோ நான் வந்து டிஃபேம் பண்றதுக்கு பணம் வாங்குறேன், உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வாக்குறுதி, வீடியோ வாக்குறுதி, ஆடியோ வாக்குறுதி, பணம் வாங்கி வாக்குறுதி, சரக்கு வாங்கிய வாக்குறுதி, குத்து விளக்கு வாங்கிய வாக்குறுதி, மோதிரம் வாங்கிய வாக்குறுதி, இன்னும் பல கிஃப்ட்டுகள் வாங்கிட்டு படித்தரோம். அதெல்லாம் இருக்கு. நாங்க அதுக்கு தானே இருக்கோம். அதுல ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம், ஒரு சோர்ஸ் கேட்கிறாரு, மானம் இருக்கான்னு. மானெல்லாம் பார்த்தா இந்த பொழைக்க முடியுமா அப்படின்னு சொல்றவரோட வீடியோ இப்போ வரப்போகுது. அதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சேட்டலைட் செய்தி ஊடகங்கள் அதுல இருந்து தலா ஒரு ஆள் ஒரு இதுல இருந்து வச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நாளைக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு திடீர்னு அண்ணாமலை ஏன்னா நேரட்டிவ் கொடுப்பாரு, திடீர்னு பெரிய லட்சங்கள் பணம் வரும். நியூஸ் எடிட்டர் தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அசோசியேட் எடிட்டர் மாற்றிருக்கலாம், இன்புட் எடிட்டர் மாற்றிருக்கலாம், உங்கள் முன்னாள் உங்ககிட்ட வேலை செஞ்சவர் மாற்றிருக்கலாம், ஊழியர் மாட்டிருக்கலாம், இன்னும் நிறைய பேர், கேமரா ஒரு சீனியர் கேமராமேன் ஒருத்தர் மாற்றிருக்கலாம். எல்லா சேட்டலைட் ஊடகங்களும் தலா ஒருவர் அது வந்து எங்க சொல்றது, டிஆர்பியில கீழே இருக்க சேனல்ல இருந்து மேல இருக்க சேனலுக்கு ஒரு ஆள். இதெல்லாம் நான் ஏன் யோசிச்சேன்னா, இதை வெளியிடறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 மாசம் திட்டம் தீட்டினேன். யோசிக்கணும், இப்போ போட்டுருவோம், இவன் பேசுவான், ஒரு நேரட்டிவே மாற்றி விட்டுருவாங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கோம். கேடி ராகவன் அவரோட அந்த வீடியோ வந்து ஒரு புகார். அது வந்தது ஒரு வீடியோ கால். பெட்ரூம்ல வீடியோ வைக்கிறான், பாத்ரூம்ல வீடியோ வைக்கிறான். தேவை சீமானுக்கு. ஏன்னா இப்ப சொல்ற சீமான்னா, இப்போ உங்களை எப்படி ஆதனுக்கு கூட்டு போனாங்கன்ற கதையை மாதேஷ் புட்டு வைப்பான். அது ரொம்ப மலினமா. நான் எப்படி அதை பாக்குறேன்னா, அந்த பேட்டி ஒண்ணு கொடுத்தாருல பெட்ரூம்ல கேமரா வச்சு, அது கூட அதுவே எப்படி அவரை மிரட்டி இல்ல. நீங்க ஆதனுக்கு வந்த செய்தியை அதை வந்து இந்த கதைகள்னு போடுவாங்க. நான் நியூஸ் அவன்ல வேலை செய்யும் போது வந்து காவேரி வந்த கதை, ஏதோ ஒரு இதுக்கு அவருக்கு ஒரு நரேட்டிவ், இவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த கதைன்ற மாதிரி ஆதனுக்கு சீமான் வந்த கதைன்னு இப்போ வந்து நம்ம ஆதன் மாதேஷ் அவர்கள் தெளிவா சொல்லுவார். கேமரா முன்னாடி உட்காந்து உங்களை அடிச்சு எப்படி தூக்கிட்டு வந்தாருன்றதை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி சீமானுக்கு தேவைதான். சீமான் வந்து என்ன டிஃபைன் பண்றதுக்காக இந்த ரகரம் வாய்ஸ், அது ராஜவேலு, இவன் அவன் எல்லாம் இப்ப சங்கியாகி போயிட்டானுங்க. இங்க காசு வாங்கிட்டு பக்காவா மாட்டிக்கிட்டானுங்க. இந்த மலினமான ஆட்களை மக்களே பாருங்க. இதுக்கு மேலே நான் பேச ரொம்ப நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி அந்த சீமான் கிட்ட இருந்து ஆரம்பிங்கன்னா, அவர் தானே யூத் கிட்ட ரொம்ப ப்ராப்ளம், அதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியா ப்ராப்ளம். சீமான டிஃபேம் நான் பண்ணல, இவங்க பண்ணல, மார்க்ஸ் தமிழ்நாடு பண்ணலங்க. அது எங்களுக்கு வேலையும் கிடையாது. யாரு டிஃபேம் பண்றாங்க நீங்களே பார்த்து சட்டம் தன் கடமையை செய்யும். அவங்களே டைரக்டா ஐடி அதெல்லாம் பேசினேன். என்னையே கூப்பிட்டாங்க, நேராக என்னையே கூப்பிட்டாங்க. ஓகே உங்க சேனல்ல ஏதாவது மார்க்கெட்டிங் தானே போட்டுருங்க, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன். அப்போ கொஞ்சம் அப்பதான் இவ்வளோ ஃபேம் இல்லை, இவ்வளோ ஃபேம் இருந்தால் நான் வேற மாதிரி பேசிட்டேன். சீமானே என் கூட 10 நாள் சுற்றணும்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு 10 days என் கூடவே, அதான் நான் அவங்க நேம் கூட வச்சுருக்கேன். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ நான் சொன்னேன், இதுதான் சொன்னேன். அவங்க அவ்வளோ நாங்கள் சேனலுக்கே இவ்வளோதான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நீங்கள் பண்ணாங்க, ஒரு சில சேனல் பண்ணாங்க. நமக்கு அவங்க ஏதோ ஒரு வியூ வச்சுட்டாங்க, என்னன்னு தெரியல, அது எதுக்காகன்னு தெரியல. சரி ஓகே தட்ஸ் ஆல். அவங்க என்ன அமௌண்ட் கோட் பண்ணாங்க? கம்மி தான் சார். அவங்க நாம் தமிழர் வந்து ஒரு கேண்டிடேட் பேஸ்ட் பண்ணாங்களா இல்லை பார்ட்டி கிடையாது? கேண்டிடேட் கிடையாது. பார்ட்டி சில இன்டர்வியூ ஸ்லாட் கொடுத்தாங்க. அதே போல் சில பப்ளிக் ஒப்பீனியனை போட்டு அவங்களுக்கு ஃபேவராக போட சொன்னாங்க வீடியோ. அந்த மாதிரி அவங்க சொன்னது 6 சொன்னாங்க, 6 லட்சம் லேக்ஸ். நான் கேட்டது 12 கேட்டேன், டபுள் 10வது கொடுத்தேன்னு சொன்னேன். ஃபைனலாக முடியாது, அப்புறம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டேன். நானே ஸ்கிப் பண்ணேன். இது எதுக்கு வீடியோஸ்க்கு? அந்த எலெக்ஷன் டைம் வீடியோஸ் ப்ளஸ் அவங்க சொன்னது மொத்தம் 6 வீடியோ கேட்டாங்க. பார்ட்டி பேஸ்ட், அவங்க பார்ட்டி மட்டும் அவங்க பார்ட்டி கேண்டிடேட்ஸ் அக்ராஸ் மொத்தம் ஒரு 12 இன்டர்வியூ சொன்னாங்க.
ஒரு 6 வீடியோஸ் மொத்தம் 12 + 16 18 வீடியோ அவ்வளோதான். அதுக்காக இவ்வளோ பிச் பண்ணது அவங்க. நான் பிச் பண்ணும்போது நான் சொன்னது இதுதான் சொன்னேன். 12 கேட்டேன், அப்புறம் வந்து 10ன்னா ஓகே நான் பண்ணிட்டேன். பட் அவங்க வந்து சேனலுக்கே நாங்கள் அவ்வளோதான் கொடுப்போம்னாங்க. கலாட்டாவில் அவங்க அன்றைக்கி முடியல. இன்னைக்கு நம்மளை தேடி வராங்க, அவங்களே வரணும் போட்டு நான் எதுக்கு தான் ஓங்கி அடிக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு போட்டு அடி அடிச்சிட்டேன். போட்டு அடித்தா அவன் வருவான். அவனை திட்டினா நம்மளை வருவான் சார், நம்மளை பார்க்க வருவான். போட்டு அடின்னு அடித்ததே நம்ம. அதாவது ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ்ல சொல்கிறாரு, சீமானும் திருமாவளவனும் ஒன்று சேர்ந்தா ஸ்டாலினுக்கு வந்து அந்த எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் பழைய சமூக வாக்குகள் வந்து சரிஞ்சு போயிடும். ஸோ சீமானை வந்து இது பண்ணிட முடியாது, ஸ்கிப் பண்ணிட முடியாது ஸ்டாலின்றாரு. சீமான் நான் என்ன கொஸ்டின் பண்ணேன்னா, ஸ்டாலின் ஏன் சார் சீமானெல்லாம் பார்த்து அரசியல் பண்ணுவார்? ஸ்டாலின் இருக்கிறது 33%, சீமான் இருக்கிறது இப்போ தான் 6-7% அவ்வளோதான். அவர் ஏன் சார் அவரெல்லாம் வந்து இதில் கோர்ட்டில் பாலே கிடையாது சார் அவர் அப்படின்னு கலாச்சிட்டேன். அப்படியே கலாச்சிட்டேன். இதை சீமான் பார்த்தா என்னை கோச்சிப்பார், என்ன தம்பி நம்மளை இழிவாக பேசலாம் அப்படி இப்படின்னு மாட்டேன். அப்படியே ஓங்கி அடித்தாதான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறேன்னா நான் பிஸ்னஸ் கேட்டால் நீ ஒன் பீஸ் அது மானமாவது ஒன்றும். இப்போ நான்லாம் கேட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த மானம் இருக்குது, நட போகலாம், எங்கே போய் எந்தத்துக்கு கேட்டேன். நாங்கள் அறம், நேர்மை, நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், நாங்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள். ஆர்எஸ்எஸ் அரசியல் விமர்சகர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்பவே மாட்டீங்க, நானே நம்பலைங்க. ஸ்டிங் அடிச்சு பார்க்கும்போது இவன் காசு வாங்குவான்னு சத்தியமா நம்பல. அதால் பார்த்து ஏதோ ஜாதி பத்தி பேசிட்டு போவான் தான் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ட்ராலா ஒரு காமெடியா பார்த்தேன். எவ்வளவு பணம் வாங்குறாங்க, லட்சமா எவ்வளவு இது பண்ணி வச்சு. இதுல ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, எப்பா 24 எலெக்ஷன் நம்பிதான் நான் இருக்கேன், இது நான் வீடு கட்டி செட்டில் ஆகணும். என்னடா நீங்க செய்தி போட உங்களுக்கு கம்பெனி வருமானம் கொடுக்குது, இதுல ஒரு கம்பெனியை திருடுது. ஒரு கம்பெனி வருமானம் கொடுத்து அதை மீறி வாங்குறவங்க சில பேர் இருந்தாலும் அதுவே தப்பு. கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போய் எங்க கிட்ட கொஞ்சம் சம்பளம் வாங்கி யாருன்னா அவதூறு பரப்புறதுக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கான வீடியோக்களும் வெளியே வரும். இதுல முத்தாய்ப்பா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வளர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் சேனல் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, முக்கியமான ஆளுங்களாம் அவங்க தான் வெளியிடுறாங்களாம், முக்கியமான ஆளுலாம் அவங்க டெவலப் பண்ணுவாங்களாம். அவங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்றது, அதுல ஒரு அண்ணன் எனக்கு முதல்ல வேலை கொடுத்தாரு, சக்தினா உன்னை பத்தி கதையா சொல்றாங்கண்ணே. வந்து ஒரு ஆட்டப்பாம் மாதிரி, பொலிட்டிக்கல் ஆட்டப்பாம். அவர் வந்து என்னென்ன எல்லாமே நீங்க என்னென்ன பண்றீங்க. ஏன்னா இதை நான் ஏன் சொல்லிடுறேன்னா, இப்போ சவுக்கோட மெயின் மார்க்கெட் வந்து அந்த ஆதன் சேனல் வச்சுதான் அவன் மூவ் பண்ணிட்டு இருக்கான். டைரக்டா அங்க போவான். அங்கெல்லாம் ரெட் பிக்ஸ் அவர் ஃபெலிக்ஸை பத்தி எல்லா கதையும் அது எல்லாமே இருக்கு. அப்புறம் அங்கெல்லாம் அந்த இதை சென்ஸ் போவான். தனியா பேசு, ஃபேஸ்புக் லைவ் பேசு. இவனுக்கிட்டலாம் நீ போனா நான் பார்த்தேன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மீட்டிங்ல ராஜா அவனுங்கிட்டே கேளு. 4-5 மீட்டிங் வந்து உங்க ஆஃபீஸ் பர்சனல் கதைகள், அங்க பண்ற பஞ்சாயத்துகள், நீங்க பண்ற ஆட்டங்கள், நீங்க எப்படி லாபியில இருக்கீங்க, எதிர் துருவமா பாக்குற சவுக்கு சங்கர், கிஷோர் கே சாமி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 7 வருஷமா நீங்க 2 பேரும் எத்தனை அரசியல்வாதித்தல்ல மிளகா அரைச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா கிஷோர் கே சாமிலாம் வந்து ஏடிஎம்கே பத்தி என்னென்ன பேசுறாருன்னா பச்சையா பேசுறாரு. நியூஜில வேலை செய்யறாரு, ஏடிஎம்கே கூட இருக்காரு, அவனும் தேர மாட்டானுங்க அப்படின்லாம் சொல்றாரு. நிறைய இருக்கு. 83 தொகுதியில் நீ மேக்கப் பண்ண எங்கிருந்து நீ மேக்கப் பண்ண? ஆனால் அவங்களுடைய இதே பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஜெயிக்க போகிறாங்க சொல்லிட்டு போனாங்க. வேறாது பண்ணலாம். ஆல்ரெடி திமுக இனிகோ பண்ணேன், இனிகோ இது அவர் பண்ண
தேங்க்யூ. நீங்கள் போடுறது வாங்க போட்டான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. இதெல்லாம் சொல்லி இருக்குன்னு சொல்ற ஆள் கிடையாது, சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்ற ஆள் கிடையாது. இப்போ நான் பேசி முடிச்சு சில நிமிடங்களில் இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு வீடியோ வச்சு, ஏன்னா மாஃபிங் வாங்க நல்ல கிட்ட போய் பாருங்க புலனாய்வு, மாதேஷ் வாய் அசைதான் பாருங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு எல்லாமே தராராமே. ஏன் நான் சொல்றேன்னா G2 பத்தி நீங்க பேசின விஷயம் அது எங்கெங்க இருந்து வந்தது, நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணீங்க, உடுமலை கதை, ஆதித்யா கதை, எல்லா கதையும் சொல்றது மாதேஷ். மாதேஷ் மட்டுமே எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மீட்டிங் என் கூட வந்திருக்கான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாம் எங்க சோர்ஸ் கிட்ட புட்டு வச்சுட்டான். தமிழ்நாடு இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது எது உண்மை செய்தின்னு அறியறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பா இதை வந்து இந்த மார்ச் தமிழ்நாடுல ஏற்படுத்தி தரோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட்டை திட்டுங்க. நான்லாம் வந்து கேட்ராவனேஷன்லாம் தாண்டின அப்புறமே இந்த அவமானம் இந்த விஷயம் பண்றாங்க, அதெல்லாம் பணம் தான் தெரிஞ்சிடுச்சு. ஆமா, எவன் திட்டுவானா அங்க என்ன பண்ணா அவன் அடங்குவான்னு தெரியும். காலையில வாழ்த்திப்பாங்க, மத்தியானம் போயிட்டு அந்த ஜாதி சங்க தலைவர் தேவர் ஜாதி சங்க இப்ப தேவர்லாம் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதுல இருக்க ஒரு ஜாதி சங்க தலைவர் என் தாயை ரொம்ப அவமானமாக ஒரு வீடியோல பேசினாரு. அவரு 10,000 கொடுத்தா எத்தனை ஆட்டம் ஆடுறாரு மட்டும் பாருங்க. எப்படி குடிக்கிறதுல என்னென்ன நேக்கு இருக்குன்னு பாருங்க. தண்ணியா ஊத்துப்பா ஓட்காவ தெரிஞ்சிட போகுது, நீ கொடுப்பா 10,000, நான் எல்லாரும் அடிச்சு பேசுறேன், பிஜேபிக்குள்ளேயே நான் பூந்து பேசுறேன், RSS குள்ளேயே பூந்து பேசுறேன். என்னடா உங்க நீ மலினமான ஆட்களா இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ அவருக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் ஃபாலோ பண்ணிப்பேன். ரைட்டு, சரியா? என்ன வேணாலும் சொல்லுங்கள், சரியாக மட்டும் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நான் அது அண்ணனுக்கு என்ன அவருக்கு சிரமம் இல்லாமல் அவர் என்ன பேசணுமோ, என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கறத விட ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதோட தாற்பயமாக அண்ணனுக்கு சொல்லிடுறேன். வேணாம் சார், அவரே பேசிடுவார். அதுதான் எனக்கு இதுதான் விஷயம், எனக்கு பேசணும்னு நான் பேசுவேன். நான் 5 நிமிஷம் சர்ச் பண்ணிடுவேன். நீங்கள் பேச முடியாத ஆட்கள் அவங்கள, அதாவது உங்கள் ரைட் விங்லேயே இருக்கிறவங்க, பிஜேபியில் இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் உங்களோட கட்சி ஆட்கள் வச்சு நொறுக்கிறீங்க. சூப்பராக பேசுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு இஷ்யூவாக கிரியேட் ஆகும்போது அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகி அது வந்துட்டு என்னன்றதை அப்படி அது வைரல் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்து, அதெல்லாம் நம்ம பேக் அண்ட் டீம் பார்த்துக்கோம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம்லாம் வரும், உங்களை வச்சு நானே எம்எல்ஏ எம்பி ஆகிடுச்சு. கண்டிப்பாக 10,000 அட்வான்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ். கண்டிப்பா இப்போ இன்னொரு விஷயம் வரும், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இப்போ இதை வந்து ஸ்டே வாங்கணும். இந்த கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வரும்போது உடனே போய் ஸ்டே வாங்குறது, மொத்தமா வரக்கூடாதுன்னு. நான் இப்பயும் சொல்றேன், அவ்வளோ மான மரியாதை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கும் மேலே போய் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டுருவேன். நீங்க ஸ்டே வாங்க போறீங்க, நியூஸ் எனக்கு வராதானே, உங்க கூட எனக்கு சோர்ஸ் இல்லையா? இல்ல இன்னொன்னு ஒரு என்னன்னா, இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு எப்படி ஸ்டே வாங்க முடியும்? இல்லங்க இது அவங்க பண்ற மாதிரி ஏதோ ஒரு அவதூறு பரப்புறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம். நீங்க நான் ஒன்னு சொல்றேன், ஒரு எங்க அப்பா காவல்துறை, அடிக்கடி காவல்துறை அதிகாரின்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி ரோட்ல பணம் வாங்கிட்டார், ஏதோ ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டார். அதுக்கு உடனே ரெட் மார்க்க போடு, டான் டன் டான் டன் டான் டன் டான் டன் டன் ஒரு மியூசிக்கோட அப்படியே பூதாகரமாக்குவாங்க. யாரோ ஒரு நீதிபதி இந்த மாதிரி ஒரு சூட் கேஸ மாத்திடுறாரு, அந்த மறுபடியும் அந்த மியூசிக் வந்துடும். அரசியல்வாதி ஐயோ சொல்லவே வேணாம். இந்த நடுவுலயே இந்த OPS CPS அடிக்கும் போது என்னென்ன மாதிரி ஸ்டிங் எல்லாம் வந்தது, அதே கிஷோர் பண்ணா கூட சொல்ல போனா சில சமயம் ஒரு பேப்பர் எல்லாம் வெளியிடுவாங்க, என்னன்னே தெரியாது, எக்ஸல் ஷீட் இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அப்படியே பூதாகரமா ஆகுதுன்னா அப்ப இதெல்லாம் பண்ற உங்களை பத்தி ஏன் வெளியிடுவாங்க?
ஏன் வெளியிடக்கூடாது? இதெல்லாம் பண்றவங்க இவங்க தாங்க. டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஒவ்வொருத்தரையும் சிக்க வைக்கிறது, ஒவ்வொருத்தரையும் பிரச்சனை மாட்டி விடுறது, நல்லவனா இருந்தாலும் அடிச்சு கொண்டு வந்து தாம் பக்கம் மாத்தி கரப்ஷன் ஆக்குறது, எல்லா வேலையும் பண்றோம்னு அவங்களே சொல்றாங்க. சோ சொல்ல போறதா நீங்க பார்க்க போறீங்க, எதுவுமே இல்லாத கிடையாது. இதுக்கு இந்த மாதிரிலாம் ஓடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓடுனா ஹாப்பி. ஏன் சொல்லுங்க ஹாப்பி? சும்மாவே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் சாவ போறது கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் இருக்குதான் போறீங்க. சோ அதனால நீங்க இருக்க வரைக்கும் இந்த கண்டென்ட்டுக்கு உயிர் இருக்கு. எப்போ வேணா வெளியாகும். வாட்ஸ்அப்ல போலாம், நீங்க கூட என் போனை திருடலாம், திருட்டு போலாம், எவ்வளவு விஷயங்கள் நடக்கலாம். சோ அதனால வெண்பா we have to இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மக்கள், நீங்க இதை பாக்குறவங்க இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு மட்டும் பாருங்களே தவிர, இவனுக்கு பண்ற சலம்பலுக்குலாம் இல்ல என்ன பண்ணுவோம், குடும்பத்தெல்லாம் கூட்டு வந்து அழுவானுங்க, இந்த வேலை கூட பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க. ஊர் குடும்பத்துக்கு கெடுக்கும்போது நல்லா இருந்ததா? மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. சம்பந்தமே இல்லாம கெடுக்கும் போது, சம்பந்தமே இல்லாம ஏன் நம்ம 1.5 வருஷம் பாதிக்கலையாமா, சுத்தலையாமா, நல்லா இருந்ததா? நீங்க அது ஆவனா ஒரு வினை பண்ணா எதிர்வினை இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். இனிமேல் டிஃபேமிங் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். அப்படி வீடியோ வெளியிட வேண்டாம் என்று யாரேனும் நினைத்தால் நேரடியாக ஒரு வீடியோ எனக்கு அனுப்பும், கீழே காட்டுற மெயில் ஐடிக்கு. அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் நிறுத்துவேன். நான் செய்தது தவறு, இனி இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி உண்மைதான், நான் இனிமேல் ஈடுபட மாட்டேன், இனிமேல் நான் திருந்தி வாழ்கிறேன்னு அனுப்புங்க. நான் நிறுத்துறேன். நிர்வாகத்துக்கு எதிராகவோ எனது கொள்கைக்கு எதிராகவோ நான் உள் வேலைகள் பார்க்க மாட்டேன், டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டேன், அவதூறு பரப்ப மாட்டேன்னு சொல்லுங்க. அதை வெளியிட்டுருவோம், மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க. ஆனா அந்த சொல்லும் போது அதுல நான் அதை செய்யல, திட்டமிட்டு நீங்க பண்ணாலும் பரவாயில்ல வார்த்தை வந்ததுன்னா அதெல்லாம் வெளியிட முடியாது. அந்த மேல நானே டெலிட் பண்றேன். வருத்தமா தான் இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. போங்க அப்படி போங்க. இல்ல எங்க கிட்ட கூட நீங்க வெளியிட வேணாம், நேரா Facebook ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி லைவ் போங்க, லைவ் போய் சொல்லிடுங்க, சொல்லிட்டு நிம்மதியா வாழுங்க. இல்ல நாங்க பண்ணது கரெக்ட் தான், இல்ல நாங்க தப்பே பண்ணல, இல்ல நாங்க தொடர்ந்து இப்படிதான் அரசியல்வாதி அதிகாரிகளையும் என்ன போன்ற பத்திரிகையாளர்களும் மக்களையும் எல்லா ஆட்களையும் நாங்க அவசர பரப்பியே பொழைப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க தாராளமா நீங்க எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். வெளியிடணும்னு முடிவெடுத்த 1.5 வருஷம் நான் அது விரதம் மாதிரி உட்காந்துருக்கேன்னா நம்ம தான் வெளியிடணுமா, திடீர்னு எங்க இருந்தோ வெளியாகலாம்ல. இந்த நாட்டுல தானே, வெளிநாட்டுல இருந்து எங்க இருந்தாலும் ஆகலாம்ல. நம்ம 2 பேர் பேரெல்லாம் ஸ்டே வாங்க முடியும். ஆமா, வேற எங்க இருந்தோ இன்ஜெக்ஷன் வாங்கிக்கோங்க, வேற எங்க இருந்தோ வெளியே பண்ணுங்க. மார்ஸ் மேனேஜ்மெண்ட் சின்னது கிடையாது தம்பி, மாவட்டம் தோறும் இருக்கான். எனக்கு மார்ஸ் மேனேஜ்மெண்ட்ல கான்ட்ராக்சுவல் இருக்கான், டைரக்டா ஒர்க் பண்றவன் இருக்கான், உலக நாடுகள் ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டு தான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ அதனால தாராளமா என்ன பண்றீங்களோ பண்ணீங்க. புலனாய்வு புலி வந்துருவார் இல்லையா? ஆமா, அவர் இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாரு, நேர ஆதன் சக்தியா நான் கேட்ட போய் சக்தி நம்ம பாத்துக்கலாம், நம்ம போக்காததோ அப்படின்னு இப்படி பல்லெல்லாம் கடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு விஷயம் அதான் நம்ம பொன்னம்பலம் ஊடக பொன்னம்பலம் ஒரு விஷயம் ஒரு நல்ல ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு. 1.25 கோடி. இப்போ மாதேஷ், இப்போ நம்ம ஆதன்ல ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சார் 3 to 4 கேண்டிடேட்டுக்கு நாங்க 1 crore 20 lakhs வரைக்கும் நாங்க பண்ணோம். அவ்வளவு பண்ணோம். 3 to 4 கேண்டிடேட்டுக்கு ஓவரால் நாங்க எடுத்தது. அவங்களுக்காக புஷ் பண்ணி, அவங்களுக்காக ஒர்க் பண்ணி, அவங்களுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி, அவங்களுக்காக கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணி 1 crore 20 lakhs நாங்க ஏர்ன் பண்ணோம். ஸோ 3 கேண்டிடேட்டுக்கு 4 கேண்டிடேட் 4 கேண்டிடேட்டுக்கு 1 crore 20 lakh ஃபண்டு அவங்க மூலமா எங்களுக்கு வந்துச்சு லாஸ்ட் எலெக்ஷன்ல. அது நீங்க எண்ட் டு எண்ட் நீங்க வேலை எண்ட் டு ஜெட் 4 கேண்டிடேட். ஆமா, 40 லட்சம் தலா. சோ இந்த மாதிரி ஒரு கணக்கு ஒன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த 1.25 கோடி கணக்கில் காட்டப்பட்டதா? இதுக்கு ஜிஎஸ்டி எந்த மாதிரி இருக்குது, கட்டிருக்காங்களா, ஜிஎஸ்டி கட்டிருக்காங்களா? இப்போ எதனா ஒரு கட்சியை கட்டம் கட்டிடுவாங்க. மதன் இந்த வெண்பாவும் மதனும் செய்த இந்த வீடியோக்கள் எல்லாமே பிளாக் மணி லாண்டரிங். சரி, இந்த 1.25 கோடி ரூபாய்க்கு மணி லாண்டரிங் எங்க பண்ணுவீங்க? அது எப்படி பேசுவார் தெரியுமா? இதுல இருக்குது, இந்த ஃபைல்ஸ்ல இருக்குது அப்படின்னு மாதேஷ் தான் கொடுப்பான், அதையும் அவனே சொல்றான். சோ ஆதலால் இந்த 1.25 கோடி ரூபாய் கதையில இருந்து சக்தியை காப்பாத்துறதுக்கு வழியை பாருங்க. சக்தியை நான் காப்பாத்துறதுக்கு வழி பாருங்க. ஆமா, இந்த பக்கம் வர்றத குறைச்சிட்டு முதல்ல அதுக்கு போய் டாக்ஸ் கட்ட சொல்லுங்க. டாக்ஸ் கட்டாம இருக்கு. யாருக்கு அந்த 4 கேண்டிடேட் வந்துச்சு அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா, அனௌன்ஸ் பண்ணனும் கண்டிப்பா. பிஜேபி 1,
டிஎம்கே 1 ஏடிஎம்கே 2. 2. ஏன்னா 4 கட்சிகிட்டயும் பணம் வாங்குற ஒரு சமத்துவ சேனல் இல்ல பொய் பேசுற இவங்களுக்கே இவ்வளவு நான் கொதித்தெழுந்த பத்திரிகையாளர்னு சொல்றாங்கன்னா உண்மை பேசுற நம்ம எந்த எதையும் கையில் எடுக்கக்கூடாது. இவங்களை பத்தி உண்மையா தானே பேசுறோம். நெஞ்சு நிமித்திக்கிட்டு நான் வந்து பத்திரிகையாளர் நடக்காத விஷயங்களே இவ்வளவு மூச்சை பிடிச்சி நீ பேசும்போது நடந்த விஷயத்த வெளியிறது நான் எதுக்கிட்ட அஞ்சனம் என்ன வேணா பண்ணுங்கடா என்ன வேணாலும் நான் சட்டப்படி சந்திக்க தயாரா இருக்கேன். வேற மாதிரி சந்திச்சீங்கன்னா அதையும் நான் சட்டப்படி தான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.